Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஒரு சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையோடைய ஒரு சின்ன ஒரு இந்த குரான் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுருந்தேன், ஒரு ஆங்கில இந்தியன் ஸ்கூல். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பீரியட் எப்படின்னா மாரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. இப்போ ஸ்கூலில் இருக்குதா என்னன்னு தெரியல, பட் என் வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதில் வந்து எல்லா நன்னதிகள், ஹிந்துசமில் உள்ளது, கிறிஸ்டியனு, புத்திசன்னு, இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நான் தொழுவேன், ஓதுவேன், நோன்பு வைப்பேன். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை செய்யும் போது ஏதோ எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம், பக்கத்தில் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சிங்கி அதாவது சீக்கியர்கள் அவங்க இருக்கிறாங்க, இதை நம்பிக்கை இல்லாதவங்களும் என்னோட படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. நமக்கு அப்போ வந்து இந்த அளவுக்கு வசதிகள், வாய்ப்புகள், இந்த பயானம் கேட்குறதுனா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த ஜும்மா பயான் மட்டும்தான் அப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்துச்சு. எப்போவாது இந்த சம்மர் கேம்புன்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 ப்ரோக்ராம் மட்டும்தான் நடத்துவாங்க. அதுக்கு மேலே அவ்வளோ பெருசாக இருக்காது. அப்போ இந்த அடிப்படையில் வந்துட்டு சரி நம்ம என்ன தான் இருக்குது நம்ம மார்க்கத்துக்குன்னு சொல்லிட்டு குரான் எடுத்து ஓத ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது நமக்கு புரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் படித்தேன், அதுக்கப்புறம் தமிழில் அதை அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் இப்பவும் நான் அதை வந்து அர்த்தத்தோட பல தடவை படித்து முடிச்சிருந்தாலும் இப்பவும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இது எதுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, அது ஏதோ அந்த நேரத்தில் அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் குரான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் என்னதுன்னா, இது பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். எத்தனை தடவை நம்ம குரான் அர்த்தத்தோட ஓதுனாலும் ஒரே வசனம் தான் நம்ம ஓதிருப்போம், மனசில் நல்லா தெரியும் அந்த வசனத்துடைய அர்த்தத்தை. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஓதும்போது அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படின்னா வேற ஒரு ஆங்கிள், வேற ஒரு கோணத்தில் நமக்கு அது உணர வைக்கிறான். எனக்கு குரானில் நிறைய வசனங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒரு மனசுக்குள்ள ஆழமாக ஒரு பொறுப்பாக எல்லாத்துல இறைவன், ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த நூல் அதாவது குரானை பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் படித்ததுல அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. திஸ் இஸ் நத்திங் பட் அ புக் ஆஃப் கைடன்ஸ் ஃபார் த ஹோல் மேன்கைண்ட். இந்த நூல் உலகத்தார் அனைவருக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ், நல்ல வழிகாட்டியை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதில் வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்ல வருது. இப்போ முதல்ல இது என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் நம்ம முஸ்லீம்லாம் பிறந்துட்டோம், அரபில் ஓதுனா நன்மை இருக்குது, ஆனால் குரான் அதுக்கு மட்டுமா இறக்கப்பட்டிருக்குது இல்லை இல்லையா? அதோடைய அர்த்தத்தை முதல்ல நம்ம புரியணும். நம்ம புரிஞ்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு அதை எத்தி வைக்க முடியும். இது எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு அனுபவம். இன்றைக்கும் அதை வந்து நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதில் இன்னொரு வசதி எப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ இந்த மாதிரி குரான் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் நம்ம நடக்கும்போது, உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவில் ஒரு பயான், அப்போ குரான்லேருந்து ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. குரான்லேருந்து ஒரு ஆயத்தை ஓதும் பொழுது அந்த ஆயத்து எனக்கு தெரிஞ்ச ஆயத்து தான், இது தெரியுதுன்னு நம்ம நினைக்கும் போது அந்த இமாம் அதை வந்து அந்த டாபிக் கூட எப்படி கனெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு வசனத்தை நம்ம ஓதியிருந்தாலும் திரும்ப நம்ம ஓதும்போது அது கேட்கும் பொழுது இன்னொரு கோணத்திலேருந்து நமக்கு அதை சிந்திக்க அதெல்லாம் தூண்டுவோம். ஏன்னா குரானே அதிகமாக என்ன சொல்லுது, சிந்தியுங்கள், திங்க் வெர்லி தேர் இஸ் அ சைன் இன் இட். சிந்திப்பவர்களுக்கு இதற்கு ஒரு அத்தாட்சி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்துட்டு மக்கா மஸ்ஜிதில் இப்போ ஒரு நல்ல இமாம்டா. அது இந்த குறிப்பாக இந்த தஃப்சீர் கிளாஸுக்கு யூசுப் சித்திக் மிஸ்பாஹி அவங்க மௌலானா வந்துட்டு இதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. குரான் தஃப்சீர்கள் தாய்மொழியில்
தமிழில் வந்துட்டு மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஹதீஸுகள் அதை மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். இது வயசானவங்க தான் நம்ம இதை அட்டன் பண்ணணும், சின்ன வயசு அப்படின்னு கிடையாது. எந்த வயசுல யாரும் இது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு அளவே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மந்தவெளி தலைமை இமாம் மௌலானா இலியாஸ் ரியாசி அவங்களும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலிமா அவங்க. அதனால் இது ஏற்கனவே மக்கா மஸ்ஜிதில் நடந்துட்டு இருந்த ஒரு 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 கிளாஸ் தான். நடுவில் சில காரணங்கள்னால ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. அதனால இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இதில் எல்லாரும் இது இன்ஷால்லாஹ் வாரம் இதுனா வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிலேருந்து தான் மகரிப் முடிஞ்சதுலேருந்து. இப்போ கொஞ்சம் மகரிப் சீக்கிரம் வந்துடும். மகரிப் முடிஞ்சதுலேருந்து ஒரு 1 hour கிளாஸஸ். நம்ம எதுக்கோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப்பை நம்ம எடுத்து பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணுவோமா எல்லாரும்? கண்டிப்பாக பண்ணுறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 1 மணி நேரம்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம். சராசரியாக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளுடைய வேலையை ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணிக்கிறோம். அதுக்கு பதிலாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 1 மணி நேரம் இதை கொடுக்கலாம். ப்ளஸ் இதை இன்ஷால்லாஹ் இதை யாரெல்லாம் லைவில் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு கூடுதல் தகவல். இன்ஷால்லாஹ் இந்த தஃப்சீர் கிளாஸுகளை லைவாகவும் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருக்குறோம். அதனால் ஒரு கால் வர முடியாதவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் பார்த்து இதில் பயணிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிஞ்சு நேருடைய செலுத்துவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. அடுத்தபடியாக நமது மக்கா பள்ளியின் தலைமை இமாம் ஹாஃபித் மௌலானா மௌலவி யூசுப் சித்திகி மிஸ்பாஹி அவர்கள் துவக்க உரை ஆழ்த்த நிகழ்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். ஸதகல்லாஹுல் அஸீம். வ கால அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா வர்க வரத்தில் கமா குந்த துரத்திலு துரத்திலு ஃபித் துன்யா அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த சிறப்பான மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆன் விளக்கவுரை என்கின்ற ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய எல்கேஎஸ் காக்கா அவர்கள் சொன்னதைப் போல மக்கா பள்ளியில் தஃப்சீர் என்பது பாரம்பரியமாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். நாங்களெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மக்கா பள்ளியினுடைய அந்த தஃப்சீரை பற்றியும் புரசவாக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த தஃப்சீரை பற்றியும் ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் அந்த தஃப்சீர்கள் தான் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் தஃப்சீர்கள் நடப்பதற்கு முன்னோடியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு பாரம்பரியமான ஒரு பள்ளிவாசலில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அதைத்தான் நாம் மறுபடியும் இப்போது தொடங்குகிறோம். இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரே செய்தியை சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திருக்குர்ஆனின் மூலமாக நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைதியை பெற முடியும், நிம்மதியை பெற முடியும்.
ஏனென்றால் நம்மை படைத்தவன் இறைவன், நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை புரிந்தவன் அவன். அதற்கான வழிகாட்டலாகத்தான் இறைவன் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப எனவே உளவியல் ரீதியாகவும் உடலியல் அடிப்படையிலையும் மற்ற வகையிலையும் நமக்கு என்னென்ன தேவை என்பதை முற்ற முழுக்க உணர்ந்தவன் இறைவன் தான். எனவே இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காக அவன் கொடுத்திருக்கக்கூடிய வேதம்தான், வழிகாட்டல் தான் திருக்குர்ஆன் என்பதை நாம் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன திருக்குர்ஆன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் வரலாற்று ரீதியாக நாம் புரிந்திருப்போம். திருக்குர்ஆனுடைய வருகைக்கு முன்பு மக்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தை நாம் அறியாமை காலம் என்று சொல்கிறோம். அந்த காலத்தை அறியாமை காலம் என்று சொல்கிறோம். கடவுள் கோட்பாடு அவர்களிடத்தில் ஒழுங்காக இல்லை. அன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீசுகள்ல வரும், அன்றைக்கு மக்களிடத்தில் இருந்த கடவுள் கோட்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீசுகள்ல சில செய்திகள் வரும். அதுல ஒண்ணு, அரபுகள் எங்கேயாவது பயணம் போனால் 4 கற்களை கொண்டு போவார்களாம். 4 கல் எடுத்துட்டு போவாங்களாம். 3 கல் அடுப்பு கூட்டுவதற்கு, 4வது கல் வணங்குறதுக்கு. இது அரபுகளுடைய பழக்கம். சரி, ஒரு இடத்துல போயிருக்கிற இடத்துல கல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லது கல் கிடைக்கல, கையில் இருந்தது தவறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. கல் இல்லாத இடத்துல என்ன செய்வார்கள், ஹதீசுகள்ல வருது, அவங்க என்ன செய்வாங்களான்னா மணலை அப்படி குமிச்சு வைப்பாங்களாம். குமிச்சு வச்சு அந்த மணல் குவியலுக்கு கீழே ஒட்டகத்தை நிறுத்தி வைத்து ஒட்டகத்திலிருந்து பால் பீச்சுவார்கள். பாலை பீச்சு அந்த மணலை குழைச்சி அதை ஒரு கல் மாதிரி ஆக்கி அதை கும்பிடுவார்கள். இது அவர்களுடைய கடவுள் கோட்பாடு. அதனாலதான் ஓரிரை கொள்கையினுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட அந்த இல்லத்திலேயே 360 சிலையில கொண்டு போய் வச்சவங்க அவங்க. எவ்வளவு கீழ்த்தரமாக அவர்களுடைய கடவுள் கோட்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடைய சமூக சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து பல்லாண்டு காலம் நீடிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய பகைமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒருத்தர் சாகும்போது நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் சண்டை, அந்த சண்டைக்கு நீ தான் வாரிசுன்ட்டு போவாங்களாம், சொத்துக்கு தான் வாரிசை விட்டு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சண்டைக்கு வாரிசை உருவாக்கிட்டு போற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு மோசமான சமூகம். அதே மாதிரி வலியவன் எளியவனை சுரண்டுவான், கேட்கறதுக்கு நாதி இருக்காது. அதே மாதிரி வறுமையை எண்ணி பெற்ற பிள்ளைகளையே கொள்ளுவார்கள். குர்ஆன் தான் சொல்லுது, ஹஸ்யத்தை இம்லாக்கின், நம்ம சோத்துக்கு பங்குக்கு வந்துருவானோ நம்ம புள்ள அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறது, பிள்ளைய கொண்டுறது. பொம்பளை பிள்ளைகளை கொள்றதுங்கிறது வேற விஷயம் அது. ஆனா தான் பெத்த புள்ள தான் சோத்துக்கு பங்குக்கு வந்துருவாங்கிறதுனாலேயே அவனை போட்டு தள்ளுறது. இந்த மாதிரியான ஒரு கொடுஞ்செயல்களை எல்லாம் புரிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெண்களுடைய நிலைமையை பற்றி சொல்ல வேண்டிய தேவைகளை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண் சிசு கொலை, அதே போல பெண்களுடைய உரிமைக்கு அந்த இடத்துல மூச்சு கூட விட முடியாது. ஒரு பெண்ணு வாழவும் விட மாட்டாங்க, அந்த பெண்ணு வேறு தன்னுடைய வழியை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்கும் வழி இல்லை, கொடுமைப்படுத்துவார்கள். அதே போல ஒரு பெண் அன்றைய காலகட்டத்தில் சொத்தாக மதிக்கப்பட்டாள், சொத்தாக பாவிக்கப்பட்டாள், மதிக்கப்பட்டாள் அல்ல பாவிக்கப்பட்டாள். தன்னுடைய தந்தையின் மறுதாரத்தை மூத்த மகன் கல்யாணம் முடிச்சுக்குவான். தந்தையினுடைய மறுதாரத்தை அந்த பையன் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள யார் முதல்ல தூண்ட போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொம்பளை. இந்த மாதிரி சொத்து மாதிரி அந்த பெண்கள் பாவிக்கப்பட்ட ஒரு சமூக சூழலை நாம் என்ன செய்கிறோம், அன்றைக்கு பார்க்கிறோம். இந்த சமூகத்தில் தான் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவங்க கையில கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா குர்ஆன் தான். அந்த குர்ஆன் தான் வரும்போது முதல்ல சொல்லிக்கிட்டே வந்துச்சு, இக்ரா இக்ரா என்று சொல்லிக்கொண்டே வந்தது. நாமெல்லாம் இக்ராங்கிறத சொல்லுக்கு படின்னு அர்த்தம் சொல்றோம், வாசின்னு அர்த்தம் சொல்றோம். அங்க வாசிக்க சொன்னது வெறும் வாசிப்பை அல்ல, குர்ஆனை வாசிக்க சொல்லிச்சு, வேதத்தை வாசிக்க சொல்லிச்சு. எல்லா புஸ்தகங்களும் அறிவு கண்ணை துறக்குமான்னு சொல்ல முடியாது. அறிவு கும்மிருட்டில் கொண்டு போய் கூட நம்மளை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நூல்கள். அந்த இடத்துல குர்ஆன் இக்ரான்னு சொன்னது குர்ஆனை வாசிக்க சொல்லிச்சு. எனவே அப்படி வாசிப்பின் வாயிலாக குர்ஆனுடைய அந்த தெளிவின் வாயிலாகத்தான் அந்த சமூகத்தில் புறையோடி போயிருந்த, அந்த சமூகத்தில்
கட்டி போயிருந்த எல்லா அழுக்குகளையும் எல்லா மாசு மறுக்களையும் அல்லாஹ் தஆலா அழித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கொண்டு வந்தான். ரமையான தோழர்களை நாம் பார்க்கிறோம், அந்த சஹாபாக்கள் என்றைக்கு அந்த குர்ஆனை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக, வெறும் ஓதுதலுக்கான ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் நெறியாக, இன்னும் சொல்ல போனா இப்படி வச்சுக்கோங்க, தங்களுடைய சிலபஸாக என்றைக்கு குர்ஆனை அவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொண்டார்களோ அதற்கு பிறகுதான் உலகாளும் தலைமை அவர்களுடைய கையில் வந்து கிடைத்தது. உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லாமா சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி நம்முடைய மூத்த தலைமுறை சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிகள் தபவு தாபிகள் தங்களுடைய காலகட்டத்தில் குர்ஆனை தங்களுடைய பாடத்திட்டமாக ஆக்கி வாழ்வியல் நெறியாக ஆக்கி அதை முற்படுத்தி இருந்த காரணத்தினால் உலகத்தை எவ்வாறு அவர்கள் கட்டி ஆண்டார்களோ அதுபோல மறுபடியும் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய வாழ்வியல் நெறியாக குர்ஆனை அமைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அவர்கள் மறுபடியும் உலகத்தை கட்டியாள முடியும் என்று சொன்னார். இது கற்பனை அல்ல, அவங்க சொல்றாங்க, கற்பனை அல்ல. எப்பொழுது இந்த சமூகம் குர்ஆனை வாழ்வியல் நெறியாக முதலாவது இடத்தை அதற்கு கொடுப்பதற்கு தயாராகிறதோ அப்பொழுது மீள் எழுச்சி இந்த சமூகத்தில் கண்டிப்பாக ஏற்படும் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, நாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இது வரலாற்று காலத்தில் நடந்தது மட்டுமல்ல, நம்முடைய நமக்கு முந்தைய நூற்றாண்டில் நடந்த விஷயத்தையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். டைம் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு, இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்முடைய சமகாலத்திலேயும் நாம் இதை பார்க்க முடியும். அருமையான தோழர்களே, கிட்டத்தட்ட 7-8 நூற்றாண்டுகளாக முஸ்லிம் உலகத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த ஆண்டு கொண்டிருந்த துருக்கி சமூகம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏகாதிபத்திய நாடுகளுடைய ஒரு நரித்தந்திரத்தின் காரணமாக அங்குள்ள அரசு வீழ்த்தப்படுகிறது. மதசார்பற்ற அரசு அங்கே வருகிறது. உங்களுக்கு எல்லாம் அது தெரியும். அத்தாதுர்க் என்று சொல்லக்கூடிய முஸ்தபா கமாலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த மதசார்பற்ற அரசினுடைய ஜனாதிபதியாக வைக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய கிலாபத் நடந்து கொண்டிருந்த ஒரு பகுதியிலே இஸ்லாமிய அடிப்படையில் 100க்கு 100 இல்லாட்டா கூட இஸ்லாம் என்பது அவர்களுடைய முதல் அம்சமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில முழுக்க முழுக்க அதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு மதச்சார்பற்ற அரசு கொண்டு வந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய நீதிகள் ஒவ்வொன்றாக அங்கே முடக்கப்பட்டுச்சு. நம்ம பார்க்கிறோம், மதரசாக்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டன. அரபு லிபி இருக்கு பாருங்க, அரபு லிபிக்கு அவர்கள் மூடு விழா நடத்தினார்கள். துருக்கியை இனிமே அரபி லிபியில படிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஆங்கில லிபியை கொண்டு போனாங்க. அதுக்கு அதே போல பள்ளிவாசல்கள்ல பாங்கு அரபியில சொல்லக்கூடாது, துருக்கி மொழியில தான் சொல்லணும்னு கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை வார விடுமுறை நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது. இப்படி நிறைய இஸ்லாமிய நீதிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அங்க பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு கொண்டிருந்த ஒரு மண்ணுல ஒரு பகுதியில அதற்கு நேர் எதிராக இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அங்க. இப்ப அதை மறுபடியும் மீளெழுச்சி பண்ணி கொண்டு வரணும், என்ன செய்யறது? ஆனால் கடுமையான நெருக்கடியிலே தோழர்களே அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள் அதை புரிந்து கொண்டார்கள். வரலாற்றில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சயீது நூர்சின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். சயீது நூர்சி இன்றைக்கும் துருக்கி சமூகத்தால் மாஸ்டர் என்றே அழைக்கப்படுகிறார், உஸ்தாதுங்கிற பேர்ல தான் அழைக்கப்படுகிறார். சயீது நூர்சி 1876 பிறந்தவங்க, 1960 இறந்தார். அவர் சாதாரணமாக ஒரு மார்க் அறிஞர் பிளஸ் மதரசாக்களை பாடம் நடத்துறவர்னு வச்சுக்கோங்க. ஆனால் துருக்கி வேறொரு நிறத்திற்கு மாறியதற்கு பிறகு அதை கண்டு அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனாலேயே அந்த அரசாங்கம் அவரை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த மனுஷன், ஆனாலும் அவ்வப்போது அந்த அரஸ்ட்ல இருந்து தப்பித்து வெளியே மக்களுக்கு போதிப்பார். என்னத்தை போதிப்பாரு? அதான் இங்க பார்க்கணும். 25 ஆண்டு காலமாக அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்துகிட்டு சில நேரங்களில் கண்ணில் மண்ணை தூவிட்டு வேற எங்கேயாவது ஓடி போய் அவர் செய்த வேலை என்ன என்று சொன்னால் திருக்குர்ஆனை அந்த மக்களுக்கு வகுப்படுத்தார்.
அவர் எடுத்த வகுப்பை அந்த வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் அப்படியே அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிரதி எடுப்பார்கள், எழுதுவார்கள். இன்னைக்கு இந்த பாடம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே பல பிரதிகள் அது காப்பி எடுக்கப்படும். அன்னைக்கெல்லாம் காப்பி எடுக்கிறதுக்கு மிஷின்லாம் கிடையாது, கையால் தான் எழுதுவாங்க. காப்பி எடுக்கப்பட்டு மறுநாள் துருக்கி எல்லா பகுதிகளிலேயும் அந்த செய்தி போய் சேர்ந்து விடும். நேற்று என்ன பாடம் நடத்துனாங்களோ அது மறுநாள் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். இப்படியே அவர் பாடம் நடத்த எழுதப்பட்டு அது காப்பி எடுக்கப்பட்டு அப்படியே சேர்ந்த நூலுக்கு பெயர் தான் ரசாயிலுன் நூர் அப்படிங்கிற ஒரு தப்சீர். அவர் தனியா உட்கார்ந்து எழுதல, பாடம் நடத்துவார், அவருடைய மாணவர்கள் அதை எழுதி கொள்வார்கள், அதை நகல் எடுப்பார்கள். இப்படியே சேர்ந்ததுதான் ரசாயிலுன் நூர் என்பது. அந்த ரசாயிலுன் நூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்கம் தான் துருக்கியினுடைய இஸ்லாமிய மீள் எழுச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியது. ஒரு கட்டத்தில் இஸ்லாம் அங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய நீதிகள் எல்லாம் புதைக்கப்பட்டு அதுல செடியொடிகள் வளர்ந்து நாளா போச்சு. ஆனால் அந்த நிலையை மாற்றுவதற்கு சயீத் நூர்சி போன்ற மிகப்பெரிய வீரர்கள் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, குர்ஆனின் மூலமாக இந்த சமூகத்துக்கு வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதற்காக குர்ஆனுடைய தப்சீரை, குர்ஆனுடைய விளக்கவுரையை மக்களுக்கு அந்த காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப கொடுத்தார்கள். அதுதான் அந்த மக்கள்கிட்ட இஸ்லாமிய மீள் எழுச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம துருக்கியை பார்க்கிறோமே, துருக்கியினுடைய இந்த இஸ்லாமிய எழுச்சிக்கு அவரெல்லாம் விதை போட்ட மனிதர். அப்போ அதனால நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயார் என்று சொன்னால் அல்லாஹ் மறுபடியும் நம்முடைய கையில் அதிகாரத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதற்கான எல்லா உத்தரவாதமும் திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசல்ல அழகா ஏற்பாடு செஞ்சு நம்மளை கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, தப்சீர் படிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்ங்கிறத நீங்க கவனிங்க. மஸ்ரூக் அப்படின்னு சொல்லி ஒரு தாபி அறிஞர், அவர் ஒரே ஒரு ஆயத்துக்கு தப்சீர் தெரிந்து கொள்வதற்காக கூஃபாவிலிருந்து பஸ்ராவுக்கு போவார். ஈராக்கினுடைய ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரம். அப்படி போனார். போன இடத்துல அவர்கிட்ட சொன்னாங்க, அந்த தப்சீரை சொன்ன அந்த மனுஷன், அந்த ஆலிம், அந்த அறிஞர், அவர் இப்போ இங்க குடியில்ல, இங்க காலி பண்ணிட்டு அவர் சிரியாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். உடனே என்ன செய்தார்கள், வண்டியை கட்டி கொண்டு சிரியாவுக்கு போனாங்க. ஈராக்ல இருந்து சிரியாங்கிறது எவ்வளவு தூரம்ங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிங்க. பஸ்ராங்கிறது பக்கத்துல இருக்கலாம், அதுக்கும் பல கிலோமீட்டர்கள் போக வேண்டியிருக்கும். ஆனால் அங்கிருந்தவர் வேறு நாட்டுக்கு போய்விட்டாருன்ன உடனே அவங்க யோசிக்கல, உடனடியாக அங்கே கிளம்புகிறார்கள். அதுபோல இன்னொரு அறிஞர் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் ஒமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி அப்படின்னு ஒரு வசனம், சூரத்து நிசால 100வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு சஹாபியை பற்றி பேசுகிறான். யார் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போனாரோ என்று சொல்கிறான். இது யாரை பற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி நான் தெரிந்து கொள்வதற்காக 14 ஆண்டுகள் முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து யார் விஷயத்துல இறங்குச்சுன்னு எனக்கு தெரியும். அவர் பேர் என்னன்னா லம்ரா பின் ஹபீப். அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த ஆயத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு 14 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதெல்லாம் எழுத்துப்பூர்வமா கையில வச்சிருக்கிறோம். ரொம்ப இலகுவானது, படிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு சிரமப்பட்டார்கள். ஆனாலும் அதை வாழ்வியல் நெறியாக அவர்கள் முதலிடத்திற்கு கொண்டு போய் வைத்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அதை நமக்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா நாம என்ன செய்யணும்னு சொன்னா, குர்ஆனின் பக்கம் நெருங்கி வர வேண்டும். நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எது மிக செம்மையான வழியோ அதைத்தான் குர்ஆன் காட்டும். நாளை மறுமையில அல்லாஹ் சொல்லுவான், எப்படி நீங்க குர்ஆனோடு உலகத்துல தொடர்புல இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் குர்ஆன் ஓதிக்கொண்டே ஏறுங்கள், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதிக்கொண்டே ஏறுங்கள். நீங்கள் எங்கே போய் குர்ஆனை எங்கே போய் முடிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்து, அதுதான் உங்களுடைய தராதரம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்திற்கு உரியவர்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். எனவே நாம் தொடர்ந்து இந்த தப்சீர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரிடத்திலேயும் அன்பு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஹஃபிதஹுல்லா ஹதரத் அவர்கள் திருக்குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் மிக அவசியமானது என்பதை இந்த உரையின் மூலமாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மந்தைவேலி ஈத்கா மஸ்ஜினுடைய தலைமை இமாம் ஹதரத் மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சென்னை அண்ணா சாலை மக்கா மஸ்ஜிதில் திருக்குர்ஆன் தஃப்சீர் எனப்படுகின்ற விரிவுரை வாரந்தோறும் நடைபெறவிருப்பதற்கான தொடக்க நிகழ்ச்சி இன்று ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வில் திருக்குர்ஆன் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது, அதனுடைய வசனங்கள் எப்படி நம்மை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றன, ஒரு மனிதன் தன்னுடைய உலக வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இதை பற்றித்தான் திருக்குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பேசுகின்றார். பாயாசம் குடிக்கும்போது இடையிலே முந்திரி பருப்பு வரும், பாதாம் பருப்பா பாதாம் பருப்பு வரும், பிஸ்தா வரும், என்னென்னலாம் போட்டிருக்கிறோமோ அதெல்லாம் இடையில வரும். ஆனால் நாம் குடிக்க முற்படும் போது நமக்கு பாயாசம் என்று சொல்லித்தான் தருவார்கள். அதுபோல திருக்குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக வந்த வேதம். வலம் யஜ்அல் லஹு இவஜா, அதிலே கொஞ்சம் கூட நெளிவு சுழிவில்லை, அது நேரான வழியை காட்டுகின்ற வேதம். ஆனால் அதற்குள்ளே அல்லாஹு தஆலா சுவைக்காக, ரசிப்பதற்காக பாயாசத்துக்குள்ளே முந்திரி பருப்பையும் பாதாமையும் ட்ரை கிரேப்ஸ் இப்படியெல்லாம் போடுவதைப் போல ரசிக்கத்தக்க பல அம்சங்களை அல்லாஹ் உள்ளே போட்டுத்தான் இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாயாசத்தை பருகி பசியை போக்கிக் கொள்வதற்கு பதிலாக அதற்குள்ளே அவ்வப்போது எட்டி பார்க்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் ட்ரை கிரேப்ஸையும் ரசித்து விட்டு பாயாசத்தை அப்படியே வைத்து விட்டு போவது போல திருக்குர்ஆன் சொல்லுகின்ற விஞ்ஞானம், அது சொல்லுகின்ற புவியியல், வானியல், இவற்றை பற்றியெல்லாம் பிரமாதப்படுத்தி பேசிவிட்டு திருக்குர்ஆன் அருளப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கத்தை நமக்கு தெரியாமலேயே நாம் பின்னுக்கு தள்ளிக்கொண்டே போகிறோம். அது ஒரு காலமும் திருக்குர்ஆனுக்கு செய்கின்ற சேவையாக இருக்க முடியாது. அது நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்ட வந்த வேதம். அதிலே எல்லாம் இருக்கும். எண்கணிதம் உண்டு. திருக்குர்ஆன் சொல்லுகின்ற எண்கணிதத்தை ஆய்வு செய்யக்கூடிய நூல்கள் வந்திருக்கின்றன, தனியாகவே நூல்கள் வந்திருக்கின்றன. திருக்குர்ஆனுடைய ஓசை நயத்தை ஆய்வு செய்கின்ற நூல்கள் வந்திருக்கின்றன.
ஏன் அல்லாஹ் இந்த சொல்லை இங்கே பயன்படுத்தினான்? அந்த சொல் தருகின்ற ஓசை என்ன? ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. இந்த தம்தம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஏன் அங்கே பயன்படுத்த வேண்டும்? அது அதனுடைய அந்த ஓசை தருகின்ற செய்தி என்ன? அதிலே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி மறைமுகமாக அதிலே என்ன இருக்கிறது? இப்படி எல்லாம் திருக்குரான் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குரான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அதை செயல்படுத்துகின்ற ஒரு சமுதாயம் இந்த உலகத்துக்கு தேவை. அது நீங்களாக இருங்கள் என்று சொல்கிறது. அதை பார்த்து ரசித்து விட்டு ஆகா ஓஹோ என்று பாராட்டுவதற்கு யார் வேண்டுமானாலும் வருவார்கள். அதன்படி வாழுகின்ற ஒரு சமுதாயத்துக்கான தேவை உலகத்தில் எப்போதும் உண்டு. இப்போதும் திருக்குரான் படி வாழுகின்ற ஒரு சமுதாயத்துக்கான தேவை இருக்கிறது. அதுவாக நீங்கள் இருங்கள். நான் உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திருச்சியிலே ஒரு பள்ளிவாசலில் சுபு தொழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே போய் சுபு தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கும் போது இமாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசுங்க என்று சொன்னார். நான் பேசினேன் ஒரு 5 நிமிடம். அந்த 5 நிமிட உரையைத்தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இந்த வாரம் ஜும்மால பேசியிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பேசினது. உங்களுடைய ரப்புக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு ரகசிய அமல் இருக்க வேண்டும். அந்த ரகசிய அமலை உங்கள் ரப்பை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் காட்டக்கூடாது. அப்படி முடியுமானால் ஒரு அமலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பள்ளிவாசலுக்கு இன்னொரு முறை சுபு தொழுக போகும்போது ஒருவர் கை கொடுத்து முசாபகா செய்துவிட்டு சொன்னார், நான் ஒரு ரகசிய அமல் ஒன்று வைத்திருக்கிறேன், என்னுடைய ரப்புக்கும் எனக்கும் தெரிவது மாதிரி 2 வருஷமா அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். நான் என்னவென்று சொல்லுங்கள், என்னுடைய சந்தோஷத்துக்கு தான் என்றேன். சொல்லவே மாட்டேன் என்றார். கொஞ்சம் வலியுறுத்தியது பிறகு அவர் சொன்னார், பள்ளிவாசலுக்கு வெளியில ஒது செய்து விட்டு மேலே வருகின்ற போது கால் துடைக்கிற கால் மீதி இருக்கு பாருங்க, இதை வாரந்தோறும் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சுத்தம் பண்ணி யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து பள்ளிவாசலில் போட்டுருவேன். இந்த வேலையை நான் வார வாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க 2 வருஷமா யாருக்கும் பள்ளிவாசல் மோய்னார் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போ இதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, இன்னொரு அமலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு அமல் நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அதையும் சொல்லுங்க என்ன. கொஞ்சம் வலியுறுத்திய பிறகு சொன்னார், இதை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னொன்று செய்யணும்னு வச்சிருக்கிறேன். என்னன்னா, பள்ளிவாசலில் எங்கேயாவது டியூப் லைட்டு பல்பு இதெல்லாம் தீஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் நான் கொண்டு வந்து நல்ல பல்பை மாட்டிட்டு பழசை கொண்டு போய் தூர போட்டுடலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். இது நோக்கம் இதுவல்ல. திருக்குரான் நம்மிடமிருந்து செயல்படுகின்ற ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. திருக்குரானின் உரைகள் சயீத் நூர்சியை பற்றி நம்முடைய இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். செயல்படுகின்ற ஒரு சமுதாய அமைப்பை திருக்குரான் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. துருக்கியிலே கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் இஸ்லாம் அங்கே பெயருக்கு கூட இல்லாத அளவுக்கு துடைத்தெறியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் அங்கே மீளெழுச்சி பெறுகிறது என்றால் அதற்கு திருக்குரான் காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதனுள் இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் நாம் ரசிக்க தவறக்கூடாது. அது திருக்குரானுக்கு அழகு சேர்ப்பது. எண்கணிதம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அதிலே மனவளக்கலை இருக்கிறது. எந்த வேதத்திலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் திருக்குரானிலே இருப்பது. உலகத்தில் எந்த நூலிலும் இல்லாத ஸ்பெஷல் என்னவென்றால் வேதங்கள்ல மனவளக்கலை, உளவியல் ரீதியாக மனிதனை பூஸ்ட் பண்றது. நான் தயவுசெய்து அரசியல் பேசுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆப்கானிஸ்தானத்தில் 20 ஆண்டு காலமாக அமெரிக்க தலைமையிலான 51 நாடுகள் ஆப்கானிஸ்தானில் சண்டையிட்டன.
போர்க்களத்தில் ஊனமுற்ற அமெரிக்க வீரர்கள் இராணுவத்தில் இருந்து கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டார்கள். அதிலே 94,000 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 94,000 அமெரிக்க வீரர்கள். இதற்கு நேர்மாறாக இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் என்ன நிலை? ஊனத்தை அந்த மக்கள் இறைவன் தந்த பரிசாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தந்த பரிசாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவு தைரியத்தோடு களத்திலே இவர்கள் நிற்பதற்கு எது காரணம்? திருக்குரான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டு இளைஞர்கள் பலர், இளம் பெண்கள் பலர் இஸ்லாத்துக்கு வருவதாக கார்டியன் பத்திரிகை சொல்கிறது. இதுதான் திருக்குரான் உருவாக்க விரும்புகின்ற சமுதாயத்துக்கான அடையாளம். இது இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே திருக்குரானுடைய விரிவுரையை கேட்க வருகின்ற நாம் திருக்குரானுடைய மக்களாக ஆக வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அந்த மேலோட்டமான லகு பஹ்ரும் வபத்துன், அதற்கு மேலோட்டமான ஒரு பொருள் உண்டு, இன்னொரு பொருளும் அதற்கு உண்டு. காலை சுரஹி என்று நினைக்கிறேன், அவரிடத்திலே அவர்கள் இடத்துல ஒருவர் கேட்கிறார், கணவர் உள்ளூரில் இருக்கிறார், வெளியூருக்கு போகல, கணவர் உள்ளூரில் இருக்கும்போது வீட்டுக்கு வராம எத்தனை ராத்திரி வெளியில தங்கலாம்? காரணத்தோட, காரணம் இல்லாமல் இல்லை, வீட்டுக்கு வராம எத்தனை நாள் வெளியில தங்கலாம்னு கேட்கிறார். காலை சுரை சொல்கிறார்கள், 3 நாளைக்கு மேலே வெளியில் தங்கக்கூடாது, 4வது நாள் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வந்துடணும், 3 இரவுகள் வெளியிலே தங்கி கொள்ளலாம் என்று சொல்கிறார். அதற்கு அவர் கேட்கிறார், இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுத்தீங்கன்னு கேட்கிறார். உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுவீங்களா? இல்லை, குரானிலிருந்து தான் இதை நான் எடுத்தேன், குரான் தான் எனக்கு இந்த வாழ்க்கை வழியை சொல்லி தந்தது. குரானில் அப்படி எந்த வசனமும் கிடையாது. உள்ளூரில் இருந்தால் 3 நாளைக்கு மேலே வெளியில் தங்கக்கூடாது, குரானில் எங்கே தேடி பார்த்தாலும் இருக்காது. அப்படியானால் எங்கிருந்து இதை எடுத்தீர்கள் என்று கேட்கும்போது அதை சுரை சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆண் அதிகபட்சம் 4 மனைவியர் வரை மணமுடித்துக் கொள்ளலாம். அதிகபட்சம் 4 மனைவியர் வரை அவன் மணமுடித்துக் கொள்ளலாம். அப்படி 4 மனைவியர் வரை அவன் மணமுடித்தால் சுழற்சி முறையில் எல்லா இல்லத்துக்கும் அவன் செல்ல வேண்டும், எல்லோரோடும் அவன் தங்க வேண்டும். அப்படி ஒருவன் தங்கினால் ஒரு பெண்ணிடம் தங்கிவிட்டு மறுபடி அந்த பெண்ணிடம் திரும்பி வருவதற்கு 3 இரவுகள் இடைவெளி இருக்கும். 4வது இரவு அங்கதான் அவன் வந்தாகணும். அல்லாஹ் பெண்ணின் உணர்வுகளை அறிந்தவன். அதனால் தான் ஆணுக்கு 4 என்று எல்லை வைத்தான். கணவன் கண்ணு முன்னால் நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு, சரி பரவாயில்ல, எங்கேயாவது தங்கிட்டு போறான்னு இந்த பெண்ணுடைய மனம் எதுவரைக்கும் அனுமதிக்கும். நான் உடலை பற்றி பேசவில்லை, நான் உடலை பற்றி இங்கே சொல்லவில்லை. அந்த பெண்ணின் மனம் எதுவரைக்கும் அனுமதிக்கும் என்றால் அதிகபட்சம் 3 இரவுகளுக்கு தான் அனுமதிக்கும். 4வது இரவுல இருந்து வருத்தப்பட ஆரம்பிக்கும். அந்த வருத்தம் எப்படி வெளிப்படும் என்பதெல்லாம் வேறு, அது அவர்களுடைய ஈமானுக்கும் இறையச்சத்தோடும் சம்பந்தப்பட்டது. நான் உடலை பற்றி இங்கே எதுவும் சொல்லவில்லை. இதை காலை சுரை கண்டுபிடித்து சொல்லுகின்றார். ஆனால் திருக்குறானில் இது எங்கே இருக்கிறது? வெளிப்படையாக இல்லை, அது இன்னொரு மறைமுக பொருளில் இருக்கிறது. இது ஒன்று. நவமுல் குரான் என்று ஒரு அழகான கான்செப்ட் இருக்கிறது. திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் பலர் கூட அந்த பக்கம் திரும்பி பார்த்ததில்லை. எனக்கு தெரிந்து தமிழில் நவமுல் குரானை சரியாக அட்டன் பண்ண, சரியாக அதை கண்டுபிடித்து ஓரளவுக்கு அதை அந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ண ஒரு திருக்குரானுடைய விரிவுரை உண்டு என்று சொன்னால் தர்ஜுமாவை படித்திருக்கலாம். ஒரு 10 வசனங்கள் ஒரு சப்ஜெக்டை பேசிக்கொண்டே வரும். திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இன்னொரு சப்ஜெக்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்த 10 வசனம் பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, வேற ஒன்றை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே போவான்.
இப்படி நிறைய திருக்குரான் முழுக்க நீங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு யூதன் எழுதிய ஆய்வு கட்டுரையில் இது இறைவேதம் அல்ல என்பதற்கு இதை ஒரு சான்றாக சொன்னார். ஒரு நிலையாக நின்று அவர் பேசுவதில்லை. ஒன்ன பேசிட்டு வர்றாரு, சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி பாஞ்சு வேற எங்கேயோ போயிடுறாரு. எனவே இது இறைவேதம் கிடையாது, இறைவன் அப்படி பேச மாட்டான் என்று. ஆனால் இன்றைக்கு சொல்கிறார்கள் அப்படி இருப்பதனால தான் அது இறைவேதம் என்று. ஏனென்றால் மனிதனுடைய உளவியல் என்பது பாஞ்சுக்கிட்டே இருக்கும், மனசு ஒரு இடத்துல நிற்காது. ஒரு சப்ஜெக்டை பேசினா போர் அடிச்சிடும். அதனாலதான் அல்லாஹ் தாண்டி 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 பேசிக்கொண்டே போவான். அதனாலதான் உலகத்தில் வெற்றி பெற்ற பேச்சாளர்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உணர்வை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இடையில நகைச்சுவை தூக்கி போடுவாங்க, 2 கோபத்தை தூக்கி போடுவாங்க, இலக்கியத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காட்டுவாங்க, வரலாற்றுக்குள்ள உள்ள போது அப்படி வெளியில் வருவாங்க. அவங்க தான் வெற்றி பெற்ற பேச்சாளர். திருக்குரானை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அம்சம் அப்படியே அதில் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். முந்திரி பருப்பு வரும், பாதாம் பருப்பு வரும், பிஸ்தா வரும், எல்லாமே வரும் அதில். இது வாசகனுக்கு சலிப்பு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இறைவன் திருக்குரானில் வைத்திருக்கக்கூடிய உத்திகள். திருக்குரான்ல ரொம்ப புகழ்மிக்க ஒரு வசனம் இருக்கு. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வஷ்ஷரி சாபிரின் சொல்லும்போது 4-5 பேர் ஓதுறீங்க. நாம் உங்களை சோதிப்போம், உயிர் இழப்புகளை கொடுத்து சோதிப்போம், பொருளாதார இழப்புகளை கொடுத்து சோதிப்போம், விவசாய இடங்களில் இழப்பு ஏற்படும், உறவுகள் இல்லை, யாராவது சொந்தக்காரர் ஒருத்தர் மூத்தா போவார், அதனால உங்களுக்கு சோதனைகள் வரும். இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்து சோதிப்போம். யார் இந்த சோதனைகளை எல்லாம் சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்ளுகிறாரோ அவருக்கு வாழ்த்து கூறுவீராக. உலகத்தில் ஒரு வேதம் சோதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல் என்று சொல்வதற்கு பதிலாக வாழ்த்து கூறு என்று சொல்கிறது. சோதிக்கப்பட்டவனுக்கு வாழ்த்து கூறு, அவன் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருந்தால் வாழ்த்து கூறு. அதுக்கு அடுத்த வசனம் என்ன வருதுன்னா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் சின்னங்களாகும். சோதிக்கப்பட்டவனை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது அப்படியே ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டான். இன்ன சஃபா வல் மருவா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வின் சின்னங்களாகும். ஹஜ் உம்ரா பண்றவர் சஃபா மருவால சழி பண்ணுங்க. சோதனைகளுக்கும் சஃபா மருவாவுக்கும் என்ன இருக்கு? ஏன் இதை பேசாம கம்ப்ளீட் பண்ணாம எதுக்கு அப்படி ஜம்ப் ஆகி போறான்? அல்லாஹ் ஜம்ப் ஆகி போகவில்லை. இதுதான் நதுமுல் குரான். திருக்குரானுடைய சில வசன தொகுதிகள், 10 வசனம், 12 வசனம், 15 வசனம், அதுக்கடுத்த ஒரு 5 வசனம், 7 வசனம், 10 வசனம், இது தொகுதி தொகுதியாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு மெல்லிய இழை கொண்டு இறைவன் அதை பிணைத்திருப்பான், சேர்த்து வைத்திருப்பான். இந்த மெல்லிய இழை கொண்டு இணைக்கும் போதுதான் இந்த சோல்று, இந்த கையும் இந்த சட்டை, இந்த இணைப்பு தான் சட்டையா மாத்துது. இல்லைன்னா இது போர்வை. இந்த கைக்கும் இந்த கப்புக்கும் இடையில உள்ள இந்த நூலில இணைப்பு தான் இந்த சட்டையா மாத்துது. இல்லைன்னா இது வெறும் துணி, சாக்குப்பை. இதுபோல் இணைத்து திருக்குரானுக்கு அல்லாஹ் அழகு சேர்த்திருக்கிறான். அப்ப சோதனைகளை பற்றி பேசிவிட்டு திடீர்னு சஃபா மருவான்னு ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அதுக்கு அந்த மாதிரியான இணைப்புகளை ஆய்வு செய்வதற்கு பேர் தான் நலுமுல் குரான். குரானுடைய தொகுப்புகளை பற்றி ஆய்வு செய்வது. இதனுடைய விரிவுரைகளில் சொல்கிறார்கள், சஃபாவும் மருவாவும் சோதனைகளை தாங்கிக் கொண்ட ஒரு குடும்பத்தின் நினைவு சின்னம். சஃபாவும் மருவாவும் சோதனைகளை தாங்கிக் கொண்ட ஒரு குடும்பத்தின் நினைவு சின்னம். அந்த குடும்பத்தில் உயிரிழப்புகள் வந்தது. இஸ்மாயில் நபி அறுக்க சொன்னான். அந்த குடும்பத்தின் தலைவன், மனித குலத்தின் 2ஆம் தந்தை, நபிமார்களின் தந்தை இப்ராஹிம் நபிக்கு உயிரிழப்பு வருவது மாதிரி இருந்தது. நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள். அவருடைய மனைவி சாரா அம்மையாருடைய ஒழுக்கத்துக்கு கேடு விளைவிக்கின்ற வண்ணம் எகிப்து நாட்டினுடைய அரசனுடைய அழகில் மயங்கி அவர்களை தவறாக பயன்படுத்த பார்த்தான். ஒரு பெண்ணுக்கு இதை விட வாழ்க்கையில பெரிய சோதனை என்ன வந்து விட முடியும்? அந்த சோதனையையும் அந்த குடும்பம் கடந்து வந்தது. பிறந்தது ஈராக்கில்.
அங்கிருந்து எகிப்துக்கு பயணம், பிறகு பாலஸ்தீனத்துக்கு பயணம், பிறகு மக்காவுக்கு பயணம். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் எப்படி அந்த மனிதர் வாழ்ந்தார் என்று ஆச்சரியப்படுவீர்கள். என்ன வாழ்க்கை! காலிலே சக்கரம் கட்டி கொண்டு பறந்தாரா? விமானம் இல்லாத காலத்தில், வேக வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள் இல்லாத காலத்தில் எப்படி பாலஸ்தீனத்துக்கும் மக்காவுக்கும் அங்க ஒரு மனைவி, இங்க ஒரு மனைவி, அங்க ஒரு குடும்பம், இங்க ஒரு குடும்பம். என்ன வாழ்க்கை இது! எப்படி அவர்களால் வாழ முடிந்தது? இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்ட ஒரு குடும்பத்தின் நினைவு சின்னம் சஃபாவும் மருவாவும். உனக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சஃபா மருவாவுக்கு போ, இப்ராஹிம் நபியை நினைத்து பார். பாலைவனத்தில் கொண்டு போய் 2 பைகள், ஒன்றில் தண்ணீர், இன்னொன்று பணம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வந்தார்கள். அல்லாஹ் என்னவனை அப்படியா வைத்திருக்கின்றான்? நல்லா சாப்பாடு கொடுக்குறான், நல்லா தண்ணி கொடுக்குறான், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு கொஞ்ச நேரத்தை மார்க்கத்துக்கு கொடு என்று கேட்டால் ஏதோ வானமே இடிந்து தலையில விழுந்ததை போல நீ சிந்திக்காதே. சஃபாவும் மருவாவும் யாரின் நினைவு சின்னம் என்று எண்ணிப்பார். இதுதான் நல்முல் குர்ஆன். இந்த நல்முல் குர்ஆனை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் இன்னொரு செய்தியை இங்கே வைக்கின்றான். சோதனைகளை தாங்கிக் கொண்டால் நீங்களும் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை போல் உலக மக்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் மனைவி ஹாஜரம்மையாரை போல, நீங்கள் பெற்ற பிள்ளை இஸ்மாயில் நபியை போல, நீங்கள் இப்ராஹிம் நபியை போல நடமாடும் இப்ராஹிம் நபி நீங்கள். இந்த செய்தி தான் அந்த நல்முல் குர்ஆன்ல இருக்கு. இப்படி திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு இடையிலான இணைப்பு இருக்கிறது. குர்ஆனுடைய சில அத்தியாயங்கள் ஜோடி ஜோடி அத்தியாயங்கள் உண்டு. அத ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு வழிகாட்டி. அந்த ஜோடி அத்தியாயங்களை முதல் ரக்காத்துல ஒன்னையும் 2ஆம் ரக்காத்துலையும் ஒன்றையும் ஓதி நமக்கு இந்த ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு பல தடவை காட்டியிருக்காங்க. தொழுகையில குல்யாயுல் காஃபிரூன முதல் ரக்காத்துலையும் எப்போ ஓதுனாங்களோ அப்போ 2ஆம் ரக்காத்துல குல்ஹு சூரா தான் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. கட்டாயம் இல்லை, இது ஓதுறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வேற சூரா ஓதுனா ஓது கூடாதுலாம் கிடையாது. இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. குல்யாயுல் காஃபிரூன் என்பது இணை வைப்பையும் இறை மறுப்பையும் நெகட்டிவாக மறுத்து பேசும். நீ வணங்குறதெல்லாம் நான் வணங்கிக்கிட்டு இருக்க முடியாதியா, உன் ரூட் வேற என் ரூட் வேற, ரூட்டே வேறன்னு சொல்லும் போது நீங்க ஒரு ஜங்ஷன்ல நின்று பேசுறீங்க. என் ரூட்டு மேற்கு திசை நோக்கி, உன் ரூட்டு கிழக்க நோக்கி, நம்ம 2 பேரும் ஒன்னே கிடையாது. நீங்க நான் ஒண்ணு புரியாத வாயில மண்ணு இல்ல, உன் ரூட்டு வேற என் ரூட்டு வேற. புரிஞ்சுங்களா? உங்க ரக்கும் தீனுக்கும் வலிய தீன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு உங்க ரூட்டு. தீன்னா என்ன அர்த்தம்? வழி. மார்க்கம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? திருநெல்வேலி மார்க்கம், மார்க்கமாக. இப்ப எக்மோருக்கு போங்க சத்தம் கேட்கும், மார்க்கமாக. விழுப்புரம் மார்க்கமாக என்ன அர்த்தம்? வழி, ரூட். விழுப்புரம் இந்த பக்கம் இருக்கு, சேலம் இந்த பக்கம் இருக்கு, சேலத்துக்கு கூட வேற போகலாம், காட்பாடி இந்த பக்கம் இருக்கு. உங்க ரூட்டு வேற என் ரூட்டு வேற. லக்கும் தீனுக்கு நெகட்டிவாக அப்படி அல்வாவை கட் பண்ற மாதிரி கட் பண்ணி இது வேற இது வேற. குல்ஹு சூரா ரொம்ப பாசிட்டிவா சொல்லும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, அவன் நிகரற்றவன். எங்கெங்க போறீங்க நீங்க? வாங்க, விழுப்புரம் ட்ரெயினில் போய் அது போகாதீங்க. மேக்கப் பார்க்க போனா இந்த ரூட்ல தான் ஏறணும். வாங்க, அல்லாஹு சமது லம் எலிது. நீங்க போற ரூட் லம் எலிதா வலம் யூலதா? நாங்க போற ரூட்டு தான் லம் எலிது. நாங்க போற ரூட், நான் யாரை தேடி போறோமோ அவன் தான் வலம் யூலது. நாங்க யாரை தேடி போறோமோ அவனுக்கு தான் வலம் எக்குள்ள குஃபு நகர். வாங்க பாய், இங்க வாங்க, வந்து ஏறிக்கிடுங்க. இது பாசிட்டிவா சொல்வது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல குல்யாயுல் காஃபிரூன் எப்போ ஓதுனாலும் 2ஆம் ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் தான் அப்படி கரெக்டா மேட்ச் பண்ணுவாங்க. ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா முதல் ரக்காத்துல, சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா முதல் ரக்காத்துல, 2ஆம் ரக்காத்துல ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. இது ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் ஓதுவாங்க. இப்படி 2 அத்தியாயங்கள் திருக்குர்ஆன்ல உண்டு. ஒரு கருத்தை ஒரு இலக்கை நோக்கி மனிதனை இழுக்கின்ற, ஆனால் 2 வகையான பாயிண்டுகளோடு 2 வகையான சான்றாதாரங்களோடு மனிதனை ஈர்க்கக்கூடிய வசனங்களை உள்ளடக்கிய அத்தியாயங்களும் நிறைய திருக்குர்ஆனில் இருக்கின்றன. இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சொல்லை வைத்து அல்லாஹ் பெரிய தத்துவத்தை சொல்லுவான். ஒன்று சொல்றேன் உங்களுக்கு.
சூரத்துல் முல்கில் ஒரு வசனம், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மிர் ரிஸ்கி. அவன்தான் பூமியை படைத்தான், இந்த பூமியிலே நடந்து சென்று உங்கள் ரிஸ்கை தேடுங்கள். என்ன சொல்றான்? ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மிர் ரிஸ்கி. நடந்து சென்று உணவை தேடி சாப்பிடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இது ஒன்று. ரெண்டாவது சூரத்துல் ஜும்மாவுக்கு வாங்க. வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், விரைந்து வாருங்கள். சொர்க்கத்தை அடைவதற்கு சாரிஉ, போட்டி போட்டுக் கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நம்ம அப்படின்னா கடைக்கு போகும்போது நடந்து போங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஃபம்ஷூனா அதை கேட்டு பாருங்க, நடந்து போறதுன்னு அர்த்தம், காலால நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப கடைக்கு போகும்போது கார்ல போக கூடாதா? அல்லாஹ் நடந்து சொல்லியிருக்கான். அதாவது என்ன நுட்பமா சொல்றான் பாருங்க. சொர்க்கத்தை நோக்கி பாயும் போது பந்தய குதிரை மாதிரி பாஞ்சிருங்க. ஆனா சொர்க்கத்தை விட எது பெருசுன்னா அல்லாஹ்வை நோக்கி பாயிறது. சொர்க்கம் பெருசா அல்லாஹ்வை அடைகிறது பெருசா? அல்லாஹ்வை அடைகிறது தான் பெருசு. அல்லாஹ் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிரும். அல்லாஹ்வை நோக்கி பாயும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரண்டு ஓடுங்கள். இந்த சிரா, ஃபியால், ஜிஹாத், நிக்காஹ், இந்த வாய்ப்பாட்டில் அப்படி ஃபியால் எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவங்க இமாம். ஒரு முழு குர்ஆனையும் தஃப்சீர்கள் எல்லாம் படிச்சு எழுதினவர். அதனால அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய சொல்வார். ஃபியால், இந்த ஜிஹாது, இந்த ஃபியால் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய சொல்லுக்கு குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். ஜிஹாது தனியாக பண்ண முடியாது. நிக்காஹ் தனியாக பண்ண முடியுமா? நிக்கா ஆணும் பண்ணணும். இந்த ஃபியால்ங்கிற வாய்ப்பாட்டில் குறைஞ்சது 2 பேர் வேணும். ஆமா, சிரான்னா போட்டி போடுங்கள். போட்டி போடுறது இல்லை, உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை ஒரு போட்டி இருக்கணும். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சொர்க்கத்தை அடைகிறதுல ஒரு போட்டணும். அப்படித்தான் இஸ்லாமிய ஜிஹாத் இந்த வார்த்தை வந்துருச்சா? ஃபிராருக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் பின்னால் உங்களை துரத்துறான், துரத்தும் போது எப்படி ஓடுவீங்க? உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுவோம். அல்லாஹ்வை நோக்கி ஓடும்போது ஃபிரார், விரண்டு ஓடுங்கள். பின்னால் உங்களை யார் துரத்துறான்னா ஷைத்தான் துரத்துறான். திரும்பி பார்த்தா மஞ்சள், பித்தலாட்டம், விபச்சாரம், மான எல்லாம் உங்களை உலகத்துல துரத்துது. ஐயோ வேணாம் அப்படி சொல்லி நீங்க ஓடி 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 ஃபிரார், அல்லாஹ்ட்ட போய் தஞ்சம் போதுருங்க. அந்த ஃபிரார்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். தமிழ் தர்ஜுமாவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இவ்வளோ டீப்பா புரியாது. வியாபாரத்துக்கு சென்று வியாபாரம் செய்து சாப்பிடுங்கள்னு முடிச்சிருவாங்க. அங்க சென்று மட்டும்தான் இருக்கும். அங்க நடந்து சென்று இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அதுக்கு இதாக்கு விளக்கம்னு யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் எழுத ஆரம்பிச்சா 10 பாகம் இல்லை, 100 பாகம் 1000 பாகமும் பத்தாது. அதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி இந்த உரைகளை கேட்க வர்றது தான். இது ஒரு ஒரு அழகான வாய்ப்பு. வந்து இந்த டேஸ்ட்டை, இந்த சுவையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால், இதுதான் நான் சொன்னது முந்திரி பருப்பு உண்டு. பாயாசம்ங்கிறது இந்த தஃப்சீர் நிகழ்ச்சி. அதில் முந்திரி பருப்பு, ஒருத்தர் வந்து சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட்டு, அவருக்கு தான் தெரியும் இந்த மக்களுக்கு இந்த ஊரில் என்ன சாப்பாடு கொடுத்தா மக்கள் ரசித்து சாப்பிடுவாங்கன்னு. அதனால இந்த துறையிலையும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் யாரு, நம்ம யூசுப் சித்திக் ஹசரத் வந்து இந்த துறையில் சமையல் மாஸ்டர்கள் இருக்கிற மாதிரி தஃப்சீர் கலையில் அவர் எக்ஸ்பர்ட். எனக்கு தெரியும், அவருடைய அறிவு புலமை எனக்கு தெரியும். அதனால ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வெறும் பாயாசம் மட்டுமல்ல, இதில் இன்னும் நிறைய முந்திரி பருப்பெல்லாம் தாண்டி வேற என்னென்னலாம் போட முடியுங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு என்ன செய்வார், வார வாரம் அருமையான உரைகளை தருவார். இது அன்றி திருக்குரானோடு நீங்கள் இன்னும் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், திருக்குரான் களத்தில் நின்று வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறதே தவிர அறிவு சுமந்த கழுதைகளை அல்ல. அறிவையா வாங்கி வாங்கி இந்த ஊர்ல ஒரு பயானு, அந்த ஊர்ல ஒரு பயானு, அங்க ஒரு பயான், எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படின்னு அறிவு சுமக்கும் கழுதைகளை அது உருவாக்க விரும்பவில்லை. தெரிந்ததை வைத்து செயல்படுகின்ற ஒரு சமுதாய அமைப்பை தான் உருவாக்க விரும்புகிறது. அதற்கு இந்த தஃப்சீர் நிகழ்ச்சி துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய நிர்வாகத்தினருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரன் ஃபித் தாரின். இந்த உலக மக்களுக்கு திருக்குர்ஆன் என்பது ஓதுவது மட்டுமல்லாமல் அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்குவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் தம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ஹதரத் இலியாஸ் ரியாசி ஹதரத் அவர்கள் நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நன்றி உரை மக்கா மஸ்ஜிதுடைய துணை செயலாளர் கே அப்துல் கனி அவர்கள் சிறிது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குர்ஆன் விளக்க உரை துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புரையாற்றி அமர்ந்த கிராத் ஓதி சென்ற மௌலவி ஜெய்தி சுபர் முஸ்பாகவி அக்காப்புடைய துணை இமாம் மற்றும் வரவேற்புரை ஜனாப் எல்கேஎஸ் இம்தியாஸ் காக்கா செயலாளர் மக்கா மஜித் அவர்களையும் தலைமை உரை மற்றும் துவக்க உரையாக இங்கு பேசி அமர்ந்த மௌலானா யூசுப் சித்திக் முஸ்பாகவி தலைமை இமாம் மக்கா மஜித் அவர்களையும் மௌலவி கேஎம் ரியாசி தலைமை இமாம் ஈத்கா பள்ளி மந்தவெளி அவர்களும் மற்றும் இந்த மக்கா மஜிதுடைய நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் இங்கு திருக்குர்ஆன் தப்சீருக்காக சொல்லரங்கில் கேட்க அமர்ந்திருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய உள்ளங்களையும் நன்றியோடு கூறிக்கொள்ள ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஸலாத்தை குறிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக ஒரு நினைவூட்டல், இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவதல்ல, வாரம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். அதனால் முடிஞ்சிருச்சுன்னு போயிட வேணாம் எல்லாரும். வாரம் இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah